வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஈட்டிய பொருளையெல்லாம் வாரி வழங்கியவர்கள் மிக சிலரே. அந்த சிலரில் முதன்மையானவர் நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவரை பார்க்க ராமாவரம் தோட்டத்திற்கு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வருவார்கள். வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முதலில் அறுசுவை உணவு வழங்கப்படும். வயிறு நிறைந்தால்தான் மனம் நிறையும் என்பது எம்ஜிஆரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒருமுறை நள்ளிரவு நேரம் எம்ஜிஆர் தனது படப்பிடிப்பை முடித்துவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் ஒரு வயதான மூதாட்டி மழையில் நனைந்தபடி ஒரு பாரமான சுமையை சுமக்க முடியாமல் தள்ளாடி நடந்து போய்க் கொண்டிருந்தார். காரில் ஏசி குளிரில் அமர்ந்திருந்த எம்ஜிஆர் அந்த பாட்டியை கண்டதும் உடனே காரை நிறுத்தச் சொன்னார். தன்னுடைய உதவியாளரை அழைத்து அந்த பாட்டிக்கு தேவையான பணத்தை கொடுத்து அவரை பாதுகாப்பாக அவர் வீட்டில் விழச் சொன்னார். இது ஒரு சின்ன விஷயமாக தோன்றலாம். ஆனால் அந்த பாட்டிக்கு அவர் கொடுத்தது வெறும் பணம் மட்டுமல்ல, ஒரு மகனாக அவர் காட்டிய அன்பு. மறுநாள் அந்த பாட்டிக்கு ஒரு புதிய வீட்டை கட்டிக் கொடுக்கவும் அவர் ரகசியமாக ஏற்பாடு செய்தார். இது எங்குமே செய்தியாக வரவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த உதவியாளர் மூலம் இந்த தகவல் வெளியானது.